பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக மக்களை ஏமாற்றிவிட்டது. பல வாக்குறுதிகளை நீங்கள் மக்களிடம் சொல்லி ஏமாற்றிவிட்டீர்கள். இதையெல்லாம் சொன்னீர்களே, செய்தீர்களா அப்படின்னு இன்று கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து தங்களுடைய பரப்புரைகளில் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. 80% நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னங்கிற கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அதிமுகவும் பாஜகவும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்புறம் என்ன எங்களை வாழ்த்தியா பேசுவாங்க. அது பேசுறதுக்கான தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா அல்லது தார்மீக உரிமை இருக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு கால அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த மனசாட்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியருடைய ஒட்டுமொத்த மனத்தையும் குளிர வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காட்சியை நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்குறப்ப எடப்பாடி இப்படி பேசினாரு, பாஜக அப்படி பேசுது அப்படின்னா இந்த 2 பேருக்கு பேசுறதுக்கான தார்மீக உரிமையும் பொறுப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த 23 ஆண்டு கால போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தினுடைய தொடக்கம் யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா 2003 ஏப்ரல் 1, வாஜ்பாய் 2004 ஏப்ரல் 1, இந்த 2 பேரும் தான். இவ்வளவு நாளா 23 ஆண்டு கால போராட்டத்தில் அந்த போராட்டத்தினுடைய நீட்சி தொடக்கம் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு மாநிலத்தினுடைய பல நிதி நெருக்கடிகளை சமாளித்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் மாநில அரசே தன்னுடைய நிதிச்சுமையிலிருந்து 13,000 கோடியை கொடுத்து ஓய்வூதியத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காருல்ல. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஷாம் சொன்னது மாதிரி எல்லாரும் இது பண்ணிக்க முடியும், ஆனா சங்கங்களை ஒன்றிணைக்க முடியாது. அனைத்து சங்கங்களும் இன்றைக்கு கொண்டாடிய காட்சியை நாம் பார்த்தோம். அதுல மிக முக்கியமாக அரசு ஊழியர் ஓய்வு பெறுகிற போது அந்த கடைசி மாதத்தில் அவர் பெறுகிற சம்பளத்தில் 50% அவருக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். இது 2003 நிப்பாட்டினது. இன்னைக்கு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஓய்வு பெறாருன்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய் பென்ஷனா வழங்கப்படுது. அந்த 2 லட்சத்துக்கு அவருடைய ஒட்டுமொத்த சம்பளத்திலிருந்து பெறப்படுவது வெறும் 10%. மீதம் இருக்கிற முழு தொகையும் தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி ஏற்றுக்கொள்ளுகிறது.